எப்படி நீங்கள் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக செல்ல முடிந்தது? எளிதாக நடந்துருச்சா இல்லை பல்வேறு சவால்களை சந்தித்து அந்த சட்டப்பேரவை உறுப்பினர் இலக்கு அடைஞ்சிங்களா? நம்ம தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்காங்க. அந்த 8 கோடி மக்களில் 234 தான் இருக்காங்க. அப்படி இருக்கின்ற பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா 15 வருஷங்கள் சரி 30 வருஷங்கள் சரி இந்த மக்கள் என்னை நினைக்கணும். இதில் நான் இது அரசாங்கத்தோட அரசாங்கத்தை கொடுத்துருன்னு சொன்னேன். நான் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். அவங்க உடனே ஹைகோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கினேன். இதை தெரிஞ்சிட்டு அதிகாரியிடத்தில் இதை கேள்வி கேட்டவென்றால் அதிகாரியை புரிந்து கொள்வார். ஒரு சட்டப்பேரவை எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்கிறீங்க, எப்படி செயல்படக்கூடாது அதையும் இப்போ சொன்னீங்கன்னா என்ன சிறப்பு? ஃபாரஸ்டுடைய அந்த மிருகங்கள் வைல்ட் அனிமல்ஸ்லாம் அங்கே இந்த சிங்கவால் குரங்கெல்லாம் இருக்கிறதுனால அது ஃபாரஸ்ட்டில் பெர்மிஷன் வந்து மரத்தை வெட்டணும். சமூக வலைதள நண்பர்களுக்கு இனிய வணக்கம். தொகுதி மக்கள் மனதில் எவ்வாறு இடம் பிடிப்பது, தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை சட்டப்பேரவையில் எப்படி முன்வைப்பது, தொகுதி சார்ந்த விஷயங்களை எப்படி அணுகுவது என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதில்களுக்கு இணைந்து வைக்கிறார் வால்பாறை தொகுதியின் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா 91, 96 காலகட்டத்தில் ஒரு சிறப்பாக செயல்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர் என்கிற அடிப்படையில் தொகுதி மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை அவங்க கண்ணு வழியாக பார்த்த உறுப்பினர்களில் நீங்கள் ஒருவர். அது குடும்பத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது எழுது. குடும்பம், நண்பர்கள், சுற்று வட்டாரம் அதெல்லாம் ரொம்ப நீண்ட நாள் பழகியிருப்போம். ஆனால் தொகுதி மக்கள், அந்த தொகுதி மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற அந்த தொகுதியில் எல்லோருடைய மனசில் இடம் பிடிப்பதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது பெரிய ஒரு அவங்களுடைய வழிகளை உணர்ந்திருக்கணும், அவங்களுடைய பிரச்சனைகள் நன்றாக தெரிஞ்சிருக்கணும், அவங்களோட கூடவே இருந்து வாழ்ந்து அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்திருக்கணும். ஒரு மருத்துவ படிப்பை முடிச்சுட்டு ஒரு மக்கள் பிரதிநிதியை சட்டத்தை மதித்து அதன்படி மக்கள் பிரதிநிதி ஆகி அவங்களுக்கு சேவை செய்யணும். இரவு பகலாக அந்த தேயிலை தோட்டத்திலேயே வாழ்ந்து அவங்க கூடவே வசித்து அதனுடைய கஷ்ட நஷ்டங்களை அந்த ஏழை எளிய அந்த மக்களுடைய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சென்று எப்படி நீங்கள் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக செல்ல முடிந்தது? எளிதாக நடந்துருச்சா இல்லை பல்வேறு சவால்களை சந்தித்து அந்த சட்டப்பேரவை உறுப்பினர் இலக்கு அடைஞ்சிங்களா? கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். நேயர்களுக்கு வணக்கம். அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரகாரம் ஒரு மக்கள் பிரதிநிதி, அதாவது எம்எல்ஏ, எம்பி, சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் மக்களுக்காக மக்களுடைய ஆட்சிக்காக அதை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதுதான் நம்முடைய ஜனநாயக நடைமுறை இந்தியாவில். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு எலெக்ஷன், ஒரு தேர்தல் வருது. அந்த தேர்தல் பல்வேறு கட்சிகள் பல்வேறு வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்கள் கேட்ட கேள்வியை தான் அங்கே கட்சியில் கேட்பாங்க. இந்த மாதிரி உங்கள் தொகுதியில் எத்தனை பேர் இருக்காங்க, என்னென்ன சமூகங்கள் இருக்கின்றன, சமூக பொருளாதார நிலைமை என்ன, அவங்களுடைய தொழில் என்ன, அந்த சமூகத்தில் உங்களுடைய சமூகம் என்ன, அந்த ஓட்டருடைய அத்தனை பேருடைய நல்லது கெட்டது, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைகள், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், அவங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தீங்கன்னா எப்படி சட்டமன்றத்தில் எடுத்து முன்வைப்பீங்க, அதற்கான பரிகாரத்தை எப்படி பெற்று அந்த மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்குவீர்கள் என்பது தான் அவங்க கேள்விகளை கேட்பாங்க. இப்போ இதைத்தான் நீங்கள் கேட்குறதாக நான் புரிஞ்சுக்கிறேன். எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் அது மக்கள் பணி, அது எல்லாருக்கும் கிடச்சிடாது. நம்ம தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்காங்க. அந்த 8 கோடி மக்களில் 234 தான் அந்த மக்கள் பிரதிநிதியாக இருக்காங்க. அப்படி இருக்கின்ற பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, த இம்ப்ளைடு கான்ட்ராக்ட், அதாவது நமக்கு தார்மீக கடமை, மக்களுக்கு பணி செய்யணும். அந்த வாக்களித்த மக்களுக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கும். அவங்க எப்படி கைமாறு செய்ய போகிறோம். இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பொறுப்பான பதவியை நாம் பெறுவதற்கு முன்னால் மக்களை சந்தித்து அவர்களுடைய நன்மதிப்பை பெற்று வாக்குகளை பெற்று நாம் தேர்ந்தெடுக்க வேணும். அது சாதாரண விஷயம் கிடையாது. எப்படின்னா ஒரு தொகுதியில் 2 லட்சம் வாக்காளர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பேக்ரவுண்டில் இருப்பீங்க, சரி ஒரு கட்சி சார்பாக நீங்கள் ஒரு வேட்பாளர் நிறுத்துறீங்க. கட்சிக்காக வாக்களித்தாலும் கட்சி சின்னத்திற்காக வாக்களித்தாலும்
ஒரு எம்எல்ஏங்கிற முறையில் இவர் எம்எல்ஏ தேர்ந்தெடுத்தோம்னா எப்படி செய்வார் அப்படின்னு மக்களுக்கு ஒரு கட்சிகளை கடந்து பொது இருக்கணும்ல அவங்களுக்கு இருக்கும். அப்போது அதே மாதிரி நம்ம வாக்களை சேகரிக்கும் போது அப்படி இருக்கும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் கேட்ட அடுத்த கேள்வி வந்து வால்பாறை தொகுதி. வால்பாறை தொகுதி வந்து ஹில் ஸ்டேஷன், தேயிலை தோட்ட பகுதி, முக்கால்வாசி கால் பகுதி கீழ்ப்பகுதி, அதாவது விவசாயம், இந்த கோட்டூர், விளையாண்டு விட்டு வேட்டைக்காரம்புத்தூர், ஆனமலை, இந்த ஏரியா. சமவெளியில் பாதி ஏரியா, மலைப்பிரசில் பாதி ஏரியா. 48 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட. ஆமாம் ஆமாம் 40. அது ஒரு சிறப்பு வால்பாறைக்கு. அதாவது கரணம் தப்புனா மரணம். ஆமாம் அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணால் நான் வாக்கு சேரிக்கும் போது என்ன ஞாபகம் இருக்குது. நான் வந்து எஸ்டேட்டில் வந்து படுதா கட்டிம்பாங்க, அதாவது இடுப்பில் அந்த சாக்கை கட்டி கொங்காணிம்பாங்க, அதாவது இந்த மலைக்கு கொங்காணி போட்டு கட்டி நான் அந்த கொழுந்து எடுத்து, நானும் ஒரு தேயிலைத்தோட்ட தொழிலாளருடைய மகன் என்பதை நிரூபித்து அவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். டாக்டராக இருக்கார், டாக்டர்னு சொன்னாங்க, இவங்க இன்னும் கொழுந்தெலாம் இருக்கிறார் அப்படின்னா நானும் வந்தாமா இதே எஸ்டேட்டில் இதே மாதிரி எஸ்டேட்டுடைய அந்த லைனில் லேபர் குவார்ட்டர்ஸில் தங்கி தான் கை காசுக்கு கொழுந்து எடுத்து அந்த காசை வச்சு தான் நான் படித்து டாக்டர் ஆனேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த தருணம் இவர் நமக்கானவர், நம்மில் ஒருவர் என்கிறத புரிஞ்சிட்டாங்க. அதுலேயும் இப்போ லேடிஸ் பெண்கள் சிரிப்பாங்க. நான் போகும்போது சிரிக்கும், முகத்தில் ஒரு சிரிப்பு இருக்கும். அப்பவுமே தெரியும் எனக்கு இந்த ஓட்ட பூரா ரெட்டலைக்கு தான் உங்களுக்கு போகுதுன்னு எனக்கு தெரியும். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட். ஆமாம், அவங்களுக்கு வாங்க இப்போ ஓட்டு கேட்கும்போது சிரிப்போம். அந்த சிரிப்பு வந்து நமக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும். கொழுந்து எடுத்தால் அது ரெட்டலையாக தான் இருக்கும், சின்னத்தையே காட்டுவாங்க, அப்படியே கூடுதல் இருக்குது. அவ்வளவு அந்நுண்ணியமாக இருப்பாங்க. இந்த 25-28 வருஷம் கழிச்சும் வால்பாறை தொகுதி மக்களுடைய அன்பு அப்படிப்பட்ட அன்பு இன்னும் நினச்சி பார்க்க மாட்டீங்களா? அப்படிப்பட்ட அன்பு. நம்ம வந்து புது ஆள், ஆனாலும் இந்த மக்கள் வந்து பாருங்கள், நமக்கு நம்ம எம்எல்ஏ, நம்ம வேட்பாளர் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு ஒரு அந்த அந்த இன்வால்மெண்ட்டு அது வந்து மிகப்பெரியது. அதே மாதிரி அவங்க இருந்து அதே மாதிரி வாக்குகளை சேகரித்து ஒட்டுமொத்தமான வாக்குகளை அளித்து என்னை வெற்றி பெற செய்து, வெற்றி பெற்ற பிறகு இனி அந்த ஊர்வலமாக கூட்டிகிட்டு போகும்போது எனக்கெல்லாம் உள்ளபடியே பேரின்பம். அதாவது என்ன சொல்கிறது, அவங்களுக்கு கைமாறு செய்யறதில்லை. நான் எம்எல்ஏ ஆகி பதவி ஏற்று தொகுதிக்குள்ளே போனது நம்பர் 1வது நாள்லேருந்து நான் சட்டமன்ற உறுப்பினராக என்னுடைய பதவி காலம் முடிகிற வரைக்கும் என்னால் இயன்ற அளவுக்கு ஒரு மருத்துவர் என்ற முறையில் மிகச் சிறப்பாக தொகுதி மக்களுடைய பணிகளை செய்து அது இன்னும் அத்தாட்சியாக நிற்கிது நான் செய்து விட்ட பணி. ஒரே ஒரு எக்ஸாம்பிள், வால்பாறையில் 28 ஏக்கர் கவர்மெண்ட் இடம், ஆனமலை கிளப்புன்னு சொல்லுவாங்க. அது வெள்ளைக்காரனுடைய அந்த எஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டு கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வச்சுருந்தாங்க. அது கவர்மெண்ட் இடம். 100 வருஷத்துக்கு வாடகை குத்தகைக்கு எடுத்து இந்த ரேஸ் கோர்ஸில் கிண்டி ரேஸ் கோர்ஸ் மாதிரி எடுத்து அந்த இதே கட்டாமல் இருந்தாங்க. ஆனால் அரசாங்கத்துடைய வீடுகளுக்கோ அரசாங்க கட்டடங்களுக்கோ கட்டுவதற்கு நிலை இல்லை, எல்லாமே தனியார் இடம். அப்போ நம்ம அரசாங்களுடைய திட்டங்களை செலுத்துவதற்கு நிறுவுவதற்கு இடம் இல்லை. நான் போய் இந்த 28 ஏக்கரையும் கைப்பற்றினேன். எனக்கு எவ்வளவோ பணம் பெட்டியாக பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் அது வேண்டாம்னு சொன்னேன். 15 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு இந்த மக்கள் என்னை நினைக்கணும், இந்த எம்எல்ஏ வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லணும். இதில் நான் இது அரசாங்கத்தை இடம் அரசாங்கத்தை கொடுத்துருங்கன்னு சொன்னேன். நான் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். அவங்க உடனே ஹைகோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கினாங்க. அப்புறம் ஸ்டே வாங்கினோடனே கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கும் லீகல் சட்டப்போராட்டம் நடந்துச்சு. ஆனால் கவர்மெண்ட் விட்டுரும், அதிகாரிகள் விட்டுருவாங்கன்ட்டு நானே தனியாக ஒரு வக்கீல் வச்சு நான் தனியாக வாதாடினேன். எம்எல்ஏ சார்பில் தனி வக்கீல். ஹைகோர்ட்டில் தீர்ப்பு வந்து அரசாங்கத்துக்கு எனக்கு சாதகமாக வந்து அந்த இடத்த அரசாங்கம் எடுத்துக்கலாம். 28 ஏக்கர் மக்களுக்காக சட்ட போராட்டம். அப்போ அவங்க அதையும் மீறி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது தமிழ்நாடு அரசாங்கம் விட்டுருச்சு. ஆனால் நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நான் போனேன். சட்ட போராட்டம் நடத்தினேன். போய் அங்கே உச்சநீதிமன்ற சட்ட போராட்டம் போய் அந்த இடத்த சுப்ரீம் கோர்ட்டையும் தீர்ப்பு அரசுக்கு சார்பாக நான் வாங்கி கொடுத்தேன். அந்த 28 ஏக்கர் இடத்துல தான் இன்று வால்பாறை அரசினர் கலைக்கல்லூரி இருக்குது. இன்றைக்கி படிக்கக்கூடிய இளைஞர்கள் கல்வி கற்கிறதுக்கான சூழலை உருவாக்கிட்டீங்க. அதுக்கு முன்னாடி அது வரைக்கும் அவங்க பொள்ளாச்சி, திருப்பூர், கோயம்புத்தூர் தான் போகணும். இப்போ வால்பாறையிலே கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரியை நிறுவுவதற்கு காரணம் அந்த இடம். அதே மாதிரி அங்கே தான் தாலுக்கா ஆஃபீஸ், அங்கே தான் கருவூலம், அங்கே தான் ஆடிட் ஆஃபீஸ், அத்தனை அரசு அலுவலகங்களும் அந்த இடத்துல இருக்குது.
கூடிய செயல்பாடால் பாருங்க எவ்வளோ இது ஒரு சின்ன உதாரணம். இப்படி பல ஆர்கனைசேஷன் அந்த செய்த பணிகளை 30 வருஷம் கழிச்சு இப்பவும் நான் நினச்சி பார்க்கும்போது எனக்கு மனநிறைவாக இருக்குது. சட்டப்பேரவை உறுப்பினர் மட்டுமின்றி பொதுக்கணக்கு குழு ஒரு பொதுக்கணக்கு பப்ளிக் சர்வீஸ் கமிட்டியில் சேர்மன் வந்து அந்த பணியை எதிர்கட்சி தலைவர் தான். அப்போது அது சேர்மன் வந்து எதிர்கட்சி தலைவர். அப்போ காங்கிரஸில் இருந்த கோவை செல்வராஜ் தான் சேர்மனாக இருந்தார். நாங்கள் ஏடிஎம்கே இங்கே ஆளுங்கட்சி தரப்பில் நானும் நிறைய மெம்பர் இருந்தோம். ஊட்டியில் குடிநீர் திட்டத்தில் அந்த நீர் கொண்டு போகிறதுக்கு எத்தனையோ ரூபாய்கள் செலவழிச்சிருந்துச்சு. ஆனாலும் அந்த பணம் சரியாக செலவு செய்யப்படலைங்கிறத நம்ம அந்த ஆய்வில் கண்டறிஞ்சு அதை சரி பண்ணணும். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் போது மக்கள் பணிக்காக அந்த திட்டத்தை அரசாங்கம் செலவழிக்கக்கூடிய திட்டத்தை முழுமையாக மக்களுக்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் எடுத்து சொல்லி அதை அசம்பிளின்னு சொல்லி அது ஒரு அனுபவம். அதில் வந்து நிறைய கற்றுக்கலாம். நம்ம வந்து அரசாங்கத்துடைய கடமை என்ன, ஒரு மக்களுடைய வரிப்பணத்தை எப்படி நம்ம முறையாக செலவு பண்ணணும், அது முறையாக செலவு பண்ணாத அதிகாரிகளை எப்படி நம்ம வந்து சீர் செய்யணும், அந்த திட்டப்பணிகளை ஏற்றெடுத்து நடக்கக்கூடிய அந்த ஒப்பந்ததாரர்கள் கான்ட்ராக்டர்ஸ் அவங்க என்னென்ன தவறு செய்கிறாங்க, அவங்க எப்படி திருந்தணும், அவங்க தவறு செய்ததெல்லாம் என்ன எப்படி தண்டிக்கணும், எப்படி சட்டத்தில் இடம் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்கலாம். ஸோ இப்படி வந்து இன்றைய காலத்தில் அடுத்த கேள்வி கேட்டிங்கன்னா, இன்றைய காலத்தில் அப்போ இருந்த எம்எல்ஏக்கும் இப்போ இருந்த எல்லா எம்எல்ஏக்கும் இந்தியுடைய இளைஞர்களுக்கு எப்படி ஒரு எம்எல்ஏ இருக்கணும்னா, சுருக்கமாக சொல்ல போனால் எம்எல்ஏடைய பதவி வந்து மிகவும் பொறுப்பான பதவி, அதிகாரமிக்க பதவி. ஆனால் அந்த அதிகாரத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இதற்கு வந்து மக்கள் பிரதிநிதி சட்டத்தில் வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வாரண்ட் ஆஃப் ப்ரிசிடென்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா ஒரு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க சைன் பண்ணி அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்லுதுன்னா, 1வது குடிமகன் ஜனாதிபதி, 2வது குடிமகன் துணை ஜனாதிபதி, 3வது குடிமகன் பாரத பிரதமர். இந்த மாதிரி புரோட்டோக்காலில் 21 நாடாளுமன்ற உறுப்பினர், 21A சட்டமன்ற உறுப்பினர். இது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 21A வரும், இல்லாது 22 வரும், அப்படி வரும். ஒன்று மாதிரி ஆக வச்சு. ஸோ 21வது குடிமகன் அல்லது 22வது குடிமகன் ஒரு எம்எல்ஏங்கிற போது நீங்கள் யோசித்து பாருங்கள், தொகுதியுடைய முதல் குடிமகன் நீங்கள் தான். ஆமாம். அப்போ அப்படி இருக்கும்போது இது நாட்டினுடைய முதல் குடிமகன் ஜனாதிபதி என்பது போல். ஆமாம், ஒரு சட்டப்பேரவை தொகுதியுடைய முதல் குடிமகன் சட்டப்பேரவை ஒரு அப்படிங்கிறது. ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியாது. இது அப்போ நம்முடைய உரிமை என்ன, நம்முடைய பொறுப்பு என்ன, நம்முடைய பதவி என்ன, நம்முடைய அதிகாரம் என்ன, நம்முடைய பொறுப்பு என்ன, இதை முதல்ல படிக்கணும் எம்எல்ஏஸ். ஒவ்வொரு எம்எல்ஏவும் முதல்ல படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பணிகளை செய்யணும். இதை தெரிஞ்சுட்டு அதிகாரியிடத்தில் இதை கேள்வி கேட்டோம் என்றால் அதிகாரிகள் புரிந்து கொள்வார்கள். ஆஹா, இந்த எம்எல்ஏக்கு விவரம் தெரியுது, ஹீ இஸ் வெல் இன்ஃபார்ம்டு, அப்பவுமே தெரிஞ்சு வரும். அதே மாதிரி ஒரு கோரிக்கைகளை பொதுமக்கள் மனு கொடுக்குறாங்க, எம்எல்ஏ வாங்குகிறோம். அந்த மனுவில் நம்ம வந்து செய்ய முடியாது. நம்ம வந்து கோரிக்கைகளை வாங்கி அதிகாரி இடத்தில் சொல்லணும். அதான் எம்எல்ஏடைய பணி. ஏர் பாலிசி மேக்கர்ஸ் தான். சட்டமன்றத்தில் பேசலாம், இந்த மாதிரி திட்டங்கள் வேணும், இந்த மாதிரி வேலைகள் செய்யலை, இந்த மாதிரி குறைகள் இருக்குது, இந்த மாதிரி அதிகாரிகள் செய்யலை, இப்படிலாம் சொல்லலாம். ஆனால் மக்கள் கோரிக்கைகளை கேட்கும்போது அந்த மனுக்களை வாங்கி நம்ம சிபாரிசு பண்ணி இந்த மக்கள் இந்த கோரிக்கையை கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேணும்னு நம்ம அதிகாரிக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம். எம்எல்ஏ பண்ணுறோம். அப்படி அந்த எழுதும்போது அந்த நம்முடைய நோட்ஸ், நம்முடைய குறிப்பு, அந்த ஃபைல் எழுதுறோன்னு இல்லை, அதிலே தெரிஞ்சு போயிடும் ஒரு அதிகாரிக்கு இவருக்கு இந்த எம்எல்ஏக்கு விவரம் தெரியலையாங்கிறது. அதையும் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் சொல்லுவேன், நம்ம ஒரு திட்டத்தை பற்றி இப்போ இன்றைக்கி 10 லட்ச ரூபா அந்த திட்டம் ஒரு தொகுதியில் ஒதுக்குறாங்கன்னா இந்த திட்டம் எவ்வளவு, இந்த திட்டம் பட்ஜெட் எவ்வளவு, இந்த திட்ட காலம் எவ்வளோ, எத்தனை காலத்துக்குள்ளே இதை முடிக்கணும், இந்த திட்டத்தினுடைய ஒப்பந்தக்காரர் யார், இந்த திட்டத்தினால் நடக்கக்கூடிய பயன் என்ன, இதனால் பயணிக்கக்கூடிய பயனாளிகள் எத்தனை பேர், இதை ஃபுல்லாக படிக்கணும். தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது இது தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சால் தான் நீங்கள் நாளைக்கு ஒரு ஆய்வுக்கோ ஒரு இன்ஸ்பெக்ஷனை போகும்போது அதிகாரிகிட்ட கேட்கும்போது இதை தெரிஞ்சுட்டு கேட்டால் தான் அதிகாரிக்கு தக்க பதில் நம்ம அவங்கள்ட்ட பண்ண முடியும். இல்லைன்னா அவங்க வந்து ஒரு இவேசிவ் ரிப்ளை தான் நமக்கு கிடைக்கும். இதனால் நமக்கு ஒரு மக்களுக்கு பிரயோஜனம் கிடைக்காது.
சார் அப்படி சார் இப்படி சார் ஏதாவது சொல்லிடுவாங்க. அதாவது ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்கிறீங்க, எப்படி செயல்படக்கூடாது அதையும் இப்போ சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அது செயல்படக்கூடாதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யாட்ஸ்டிக் இருக்கும், ஒரு அளவுகோல் இருக்கும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய பதவி, தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய பொறுப்பு, தன்னுடைய கடமை, இது எல்லா எம்எல்ஏக்கும் தெரியும். சட்டமன்ற விதிகள், சட்டமன்ற விதிகள், செய்யப்பட்ட ஆய்வுகள், சட்டமன்றத்தில் வாதாடுகின்ற எடுத்துரைக்கின்ற வாதங்களுடைய தன்மைகள், அதனுடைய முறைகள், நடைமுறை எல்லாமே அவங்களுக்கு தெரியும். வெட்டு தீர்மானம், மானிய கோரிக்கை விவாதங்கள், கேள்வி நேரம், அப்புறம் கவனஈர்ப்பு தீர்மானம், இவரையில் நிறைய விதிகள்லாம் அவங்களுக்கு பழகி அதை ஒன்றும் செஞ்சுருவாங்க. உங்களுக்கு அது போல் ஒரு மறக்க முடியாத அனுபவங்கள்? எனக்கு அடிக்கும் நல்லா ஒரு நான் என்ன பண்ணேன்னா கவனஈர்ப்பு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தேன். ஏன்னா தொகுதி சார்ந்த எப்படின்னா அந்த வால்பாறை என்ட்ரன்ஸில் ஒரு நல்ல சோலையாக இருக்கும். அங்கே சிங்கவால் குரங்கெல்லாம் இருக்கும். 100 காலம் 150 காலத்து மரங்கள் இருக்கும். ஒரு அம்மியமான ஒரு காட்சியாக இருக்கும். அந்த சோலை ஒரு தனியாருக்கு சொந்தமானது. அந்த இடம்லாம் ஃபாரஸ்ட்டு சொந்தம் இல்லை. இருந்தாலும் அந்த இடம் ஈக்காலஜிக்கல். அப்புறம் அந்த ஃபாரஸ்ட்டுடைய அந்த மிருகங்கள், வைல்ட் அனிமல்ஸ்லாம் அங்கே இந்த சிங்கவால் குரங்கெல்லாம் இருக்குது. அப்படின்னால அது ஃபாரஸ்ட்டில் பெர்மிஷன் வாங்கி தான் மரத்தை வெட்டணும். அப்போ அதை வெட்டினா டோட்டலாக அது அப்படியே காலி ஆகிடும். அங்கே கட்டிட்டு அதை வெட்டிட்டு அங்கெல்லாம் இந்த வீடுகளை கட்டி பிளாட் போடுற மாதிரி பிளான் பண்ணார். அதில் எனக்கும் ஒரு இடம் தரான்னு சொன்னாங்க. இதாம்மா. ஆனால் நான் என்ன நினச்சேன், ஒரு மக்கள் பிரதிநிதி என்னோடய பொறுப்பு நினச்சேன், இந்த இடத்த நம்ம அழிச்சிட்டோம்னா அந்த இயற்கை அழகே போயிடும். அந்த என்வரான்மெண்டல் சுற்றுச்சூழல் முக்கியத்துவமே போயிடும். அரிய வனங்களுடைய இருப்பிடம் உறைவிடம் சிதைந்து போகும் அப்படின்னு சொல்லி நான் சட்டமன்றத்தில் கவனஈர்ப்பு தீர்மானம், வன உயிரினங்கள், இயற்கை சூழல், ஆமாம், சுற்றுச்சூழல் எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு நான் சட்டமன்றத்தில் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டேன். இந்த மாதிரி இந்த இடத்த நீங்கள் விற்கக்கூடாது, வெட்டக்கூடாது, அழிச்சிட்டு கமர்ஷியல் பிளேஸாக பண்ணக்கூடாது, இதை ஆசிட்டு அப்படியே இருக்கணும். அங்கே பெரிய 100-150 மரங்கள்லாம் இருக்குது, அந்த மரங்கள் அப்படியே இருக்கணும், அதில் வெட்டக்கூடாது இப்படின்னு சொல்லும்போது விவாதத்துக்கு வந்துச்சு. விவாதத்துக்கு அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஆள், எப்படியோ ஆர்டர்லாம் வாங்கி மற்ற எல்லாமே அவங்களுக்கு சப்போர்ட் ஆகிடுச்சாங்க. அவங்களுக்கு நான் ஒருத்தனா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்.